மாட்டிக்கிறாரு. அதாவது அவரோட ஃப்ராடுத்தனங்கள் எல்லாமே வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரிய வருது. குறிப்பா விஜயாவுக்கு தெரிய வருது. அதாவது முத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு புதுசா ஒரு வேலைக்கார அக்காவை கூட்டிட்டு வராங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீனாவுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அதனால ஒரு 2-3 நாள் இவங்க சமைக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கூட்டிட்டு வராங்க. வீட்லயுமே வந்து சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு 2-3 நாளைக்கு சமைக்க மாட்டா, அவங்களுக்கு பதிலாக இவங்க சமைப்பாங்க. உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கறத இவங்க கிட்ட சொன்னீங்க அப்படின்னா இவங்க சமைச்சு தந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போதே மனோஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள இருந்து, அதாவது அவரோட ரூம்ல இருந்து இந்த மாதிரி வெளியில வராங்க. வந்து இந்த மாதிரி அம்மா நான் இந்த மாதிரி ஷோரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்படி சொல்லும்போது அந்த அக்கா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மனோஜை பார்த்துறாங்க. ஐயா நீங்க என்ன எங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது அந்த அக்கா யார் அப்படின்னா அந்த மாதிரி கனகா இருக்காங்கல்ல, மனோஜ் இப்போ கல்யாணம் பண்ணி இருக்காருல்ல அந்த கனகா, அவங்க வீட்டில் வேலை செய்யறாங்கல்ல அந்த அக்கா தான். மனோஜ் கூட ஒரு டைம் பார்த்தாங்கல்ல, அவங்க தான் இங்கேயுமே வந்திருக்காங்க. அதை பார்த்து மனோஜ் ஆஹா இது அவங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அப்படின்னு சொல்றதுக்குள்ளே அந்த அக்கா பார்த்தீங்கன்னா இதான் உங்க வீடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு முத்து அந்த அக்காவை பத்தி இவன் உங்களுக்கு தெரியுமாக்கா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அந்த அக்கா ஓ தெரியுமா, இவங்க தானே எங்க கனகாமாவை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கனகாமாவை கல்யாணம் பண்ணியிருக்காங்களா, அது யாரு கனகா, என்னங்க இப்படி தெரியாத மாதிரி கேட்கறீங்க, இவர் இப்ப கல்யாணம் பண்ணியிருக்காருல அந்த பொண்ணோட பேர் தான் கனகா, இப்படி தெரியாத மாதிரியே சொல்றீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கிட்ட மனோஜ் அவ்வளவுதான்டா முடிஞ்சு எல்லாம் இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே, அடி விட்டு வெளுக்க போறாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் பார்த்துட்டு இருக்காரு.